ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தாளிப்பு வடகம் செய்ய போறோம். அத நம்ம மீன் குழம்பு, வத்த குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதுக்கு எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் 2 கிலோ வெங்காயத்த கழுவி நல்லா கிளீன் பண்ணி உணர வச்சிருக்கேன், ஈரம் இல்லாம. அத பல்ஸ் மோட்ல லைட்டா அடிச்சுக்குங்க போதும். ரொம்ப நைஸா வேண்டாம். இந்த மாரி இருந்தா போதும். இந்த மாரி எல்லா வெங்காயத்தையும் நான் பல்ஸ் மோட்ல அடிச்சு வச்சுட்டேன். அதுல 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் கல்லுப்பு 1 கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு, ஒரு சட்டியில போட்டு வச்சுடுவேன். அப்பதான் அந்த ஈரம் சீக்கிரமா இழுக்கும். நான் எப்பயுமே வடகம் சட்டியில தான் செய்வேன். மறுநாள் காலையில அத எடுத்து ஒரு தட்டுல கொட்டி உணர்த்தி விடுங்க. வெயில்லலாம் வைக்க வேண்டாம். அதுல கொஞ்சம் ஈரப்பசம் இருக்கணும். அதனால கொஞ்சம் நிழல்லயே உணர்த்துவோம். இந்த மாரி உணர்ந்து வந்துடும். ஒரு நாள் இருந்தா போதும். அன்னைக்கு நைட்டே நான் ஒரு 2 பிடி கருவேப்பிலைய அலசி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டும் ஒரு 1/2 கிலோ பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டையும் பல்ஸ் மோட்ல அடிச்சு அதுல போட்டு கலந்துக்குங்க. கருவேப்பிலையும் அதிலே போட்டு கலந்துக்குங்க. அதுக்கு கடுகு, நான் 1/4 கிலோ கடுகு எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். ஸ் 100 சோம்பு, சீரகம் சீரகம் கொஞ்சம் அதிகமாவே எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் கிட்ட எடுத்துட்டேன். 100 வெந்தயம், மிளகு 100 எடுத்திருக்கேன். 1 டப்பா பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா பொருட்களும் ஒண்ணோட ஒண்ணு கலக்கிற மாரி எல்லாத்தையும் நல்லா கைய வச்சு நல்லா கிளறுங்க. அப்பதான் எல்லா இடத்துலயும் நல்லா பரண்டு இருக்கும். இந்த மாரி எல்லா இடத்துலயும் நல்லா கிளறிட்டு, நைட்டு அதே சட்டியிலே வச்சு மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் ஊறணும். இன்னும் ஒரு நாள் காய வச்சுடுங்க அத. வெயில்ல காய வச்சுட்டு, நைட்டா எடுத்து அதில விளக்கெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
ஒரு நாள் காஞ்சதுனால கலர் இப்படி இருக்குது. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஈரப்பசம் இல்லாமையும் இருக்கும். அதில் விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அதை ஒரு பால் பாலாக பிடிங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்குங்க. அந்த ஈரப்பசையோட எண்ணெய் இருக்கும்போது பிடிச்சாதான் அது நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இல்லைன்னா உதிரி உதிரியாயிடும். நல்லா கொஞ்சம் டைட்டாக அமைச்சு பிடிச்சிங்கன்னா வந்துடும். உங்கள் கைக்கு என்ன அளவு உருண்டை வருதோ அந்த அளவுக்கு பிடிச்சி வைங்க. அது மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வெயிலில் காய வைங்க. அதுக்கு மேலே 4 காஞ்ச மிளகாய் போட்டு விடுங்க. ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக காய வச்சு நைட்டில் எப்பவுமே எடுத்து சட்டியில் அழகாக அடுக்கி வச்சுடுவேன். காலைல எடுத்து காய வைப்பேன். அதனால் 10 நாள் காய வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் ஆனாலும் இந்த வடகம் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், வடகம் நல்லா காஞ்சிட்டு இதை பிளாஸ்டிக்கில் சில்வர்லலாம் வைக்க மாட்டேன். நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நல்லா க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன். அதில் எல்லா வடகத்தையும் அடுக்கி வச்சுடுங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது கையில் ஈரம் இல்லாத அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒன்று எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் ஒரு பீஸோ 2 பீஸோ டெய்லி யூஸ்க்கு வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். நல்ல சுவையான வடகம், தாளிப்பு வடகம் ரெடி ஆகிட்டு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.